பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு கலவை வெங்கட்டினுடைய 4வது பகுதியை நம்ம பார்ப்போம். நாம் 1 பார்த்தோம், 2 பார்த்தோம், 3 பார்த்தோம், 5 பார்த்தோம். நான் இதில் தான் தொடங்கினேன். இன்றைக்கு 4வது பகுதியை பார்ப்போம். இந்த 4வது பகுதியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், கடந்த 3 பகுதியிலையும் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டமைக்கப்பட்ட கதை, அவர் உயிரோடு இருந்ததில்லை என்றதெல்லாம் நம்ம பல பேராசிரியர்கள் எழுதினதின்படி நம்ம நிரூபித்தோம். நல்லா யோசிங்க. இந்த ஆள் பைபிள் படிக்கலை, இந்த ஆள் ஜெபமாலை என்பது பார்க்கல, எல்லாம் அந்த புத்தகங்களில் எழுதினதை கண்மூடித்தனமாக பேசுகிறார் நம்பிட்டு. அதெல்லாம் நம்ம உடச்சி அந்த புத்தகத்தில் சொன்னதும் போய் இந்த ஆள் பைபிள் தொடாத நம்பர் 1 ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டுருக்குறோம். ப்ளஸ் இந்து புராணங்களில் இருக்கின்ற டுபாக்கூர் கதைகளும் மற்ற மதங்களிலிருந்து கட்டமைக்கப்பட்ட கூட்ட கலவையாக இருக்கிறதாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்து மதம் என்பதே ஒரு பொய் மதம். அதில் இருக்கிற எந்த கடவுள்களும் உண்டானதல்ல, இருந்ததில்லை. இதெல்லாம் பார்ப்பனர்களுடைய கட்டுக்கதைகள். இந்த பார்ப்பனர் என்ற கூட்டமே இந்த ஆரியர்கள் என்றதில் இருக்கின்ற ஒரு கூட்டம். அப்போ இந்த ஆரியர்கள் என்பவர்கள் ஒரு இடத்திலிருந்து வந்தவர்களோ, ஒரு பாஷை பேசுகிறவர்களோ அல்ல. ஆரியர்கள் என்பவர்கள் எகிப்திலிருந்தும், ரோமிலிருந்தும், இஸ்ரேலிலிருந்தும், கிரீஸிலிருந்தும், அசர்பைஜான் அந்த ரூட்டில் இருந்தும் இந்தியாவுக்குள்ளே நுழைந்தவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரே நாளாக வந்தவங்க கிடையாது, பல காலகட்டத்தில் இந்தியாவுக்குள் நுழைந்து வந்தவர்கள். அது எப்படி ஒவ்வொரு இடமா புலம்பெயர்ந்து அங்கேருந்து உள்ளே வந்தவங்க. இதில் அப்ராமனுடைய மனைவி கேதுராளுடைய சந்ததிகளும் இதில் மிக்ஸ் ஆகியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே குமாரசாமி என்ற அந்த மணிகண்டன் என்ற ஃப்ராடோடன் நான் வாதம் பண்ணும் பொழுது அதுக்கு நான் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். 2017 அப்போவே சொல்லியிருக்கிறேன் நான். இப்போ அதெல்லாம் மறுபடியும் நான் இழுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ இந்த பிராமணர்கள் என்பவர்கள் இவ்வளோ கூட்டு கலவைகள், அதனால தானே கலவைன்னு பேரே வந்திருக்கு. அதனால் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்போது இந்த பிராமணர்களுக்கு இல்லைன்னா ஆரியர்களுக்கு தனித்துவமான ஒரு நம்பிக்கை கிடையாது. எப்படி என்றால், எப்ராயர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை இருக்குது. யெகோவா தேவன் அவர் என்ன சொன்னார் என்ற நம்பிக்கை இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு அது ஃப்ராடோ ஏதோ முகமது சொன்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் மற்ற இப்போ புத்தர்களுக்கு புத்தன் சொன்னது, ஜெயினர்களுக்கு ஜெயினன் சொன்னது அப்படி இருக்குது. இந்த எப்ராய மதத்திலிருந்து புதிய உடன்படிக்கையின்படி இயேசு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு நாம் கிறிஸ்து சொன்னதுன்னு இருக்குது. இவங்களுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு புராணத்துக்கும் விரோதமாக இருக்கும், விரோத ஆபாசமாக இருக்கும். ஏன்னா பலரும் பல சிந்தனையில் எழுதினது. அதான் சொன்னேன், ஆரியர்கள் என்பது ஒரு கூட்டம் அல்ல, இவர்களுக்கு ஒரு மொழி அல்ல. சரி, ஆரியர்களுடைய பாஷை சம்ஸ்கிருதமானால் இந்தியாவுக்குள் நுழைந்து வந்தவர்கள் தானே. அப்போ வெளியில் எந்த நாட்டில் சான்ஸ்கிரிட்டு பேசினாங்க அது இவங்க சொல்லட்டும். எகிப்திலிருந்து வந்தவர்கள், அங்கேருந்து வந்தவர்கள், இங்கே எல்லாம் நான் சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஆரியர்கள். அப்போது எந்த நாட்டில் சம்ஸ்கிருதம் பேசினாங்க? இல்லை. அப்போ சமஸ்கிருத மொழி எப்படி உண்டானது? பிராகிருத மொழியை கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் உடைத்து செய்யப்பட்ட மொழி தான் சம்ஸ்கிருதம். இவர்கள் எந்த மொழியும் தலைமுறையாக பேசுனதே இல்லை. அவங்கவுங்க மொழி பேசினாங்க. கிரேக்கில் இருந்து வந்தவன் கிரீஸில் இருந்தவன் கிரேக்கு பேசினான். அதே மாதிரி ரோமில் இருந்து வந்தவன் லேட்டின் பேசினான். ஈரான் பக்கத்தில் இருந்து வந்தவன் பேர்ஷியா பேசினான். அதான் எகிப்து அந்த ரூட்டில் இருந்து வந்தவன் அந்த பாஷை பேசினான். அசர்பைஜானில் இருந்து வந்தவன் அந்த பாஷை பேசினான். இப்படி தோல் வெள்ளையினால் ஒருமிக்கப்பட்டவர்கள் இவர்கள், பாஷையின்படியும் மதத்தின்படியும் அல்ல. அப்போ கிரேக்க, ரோம, எகிப்திய, பேர்ஷியா என்ன சொல்கிறது, அந்த ரூட்லெல்லாம் இருக்கின்ற எல்லா மதங்களுடைய கொள்கையும் கூட்டு கலவையாக எடுத்து, ப்ளஸ் அப்ராமனுடைய கேதுரோல சந்ததியில் கிழக்கு பக்கம் போங்கன்னு அப்ராம் அனுப்புனதில் அவங்களும் புலம்பெயர்ந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக அங்கே குடிபெயர்ந்து அந்தந்த இடங்களில் இருக்கின்ற நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே புதைச்சி வச்சுட்டான். அதுக்கு ஒரு கதையை உண்டாக்கினான், கள்ளக்கட்டு கதை, கிருஷ்ணனும் ராமாயணம் உண்டாக்கி. அதாவது ஒழுங்காக இருக்கா? இல்லவே இல்லை. வேதத்தில் சொல்லணும் ஒழுங்காக இருக்கா? இல்லவே இல்லை. புராணங்கள் 18 புராணத்தில் சொல்லுகின்ற கதையும் ஒன்றுக்கு ஒன்று விரோதாபாசமாக இருக்கும். அதே மாதிரி
மகாபாரத் சொல்கிற கதைக்கும் மற்ற உபனிஷத் சொல்கிற கதைக்கும் சம்மந்தமே இருக்காது. இது ஒரு பொய்க்கட்டு கதை. அந்த கட்டுக்கூட்டு கலவையில் பிறந்த இந்த கலவை வெங்கட்டு தான் சரித்திர ரீதியாக உண்மையாக இருக்கிறதை பொய் என்று சாதிக்கிறான். அங்கே தான் விஷயம். இப்போ ஒரு 4வது பகுதிக்கு வந்திருக்கிறார். நான் அதுக்கு ஒரு தொகுப்பாக நான் சொன்னேன்னா, இன்றைக்கு நாம் பார்க்க இந்த 4வது விஷயத்தில் சொல்கிறது அப்பட்ட ஃப்ராடுத்தனம். அதுதான் விஷயம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் எருசலேமில் ஒரு கல்லறை பகுதியை எஸ்கவேட் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு குடும்ப கல்லறை கிடைக்கிது. அந்த குடும்ப கல்லறையில் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்கிறார். வாங்க நம்ம பார்ப்போம். நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் கலவை வெங்கட் அவர்கள் இணைகிறார். இன்று நாம் பேசப்போவது எபிசோட் நம்பர் 4. வாருங்கள் சந்திப்போம் கலவை அவர்களை. நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம் ஸ்ரீ ஐயர். இன்றைய தலைப்புக்கு வருவோம். கிறிஸ்தவத்தின் மிக மிக அடிப்படையான நம்பிக்கை, இயேசு என்பவர் சிலுவையில் அறையப்பட்டார், கொல்லப்பட்டார், பிறகு அவரை ஒரு கல்லறையில் வைத்தார்கள். 3 நாட்கள் கழித்து தேவனிடம் சென்று விட்டார். மிஸ்டர் பரமபிதா மேல இருக்கார், அவரிடம் சென்று விட்டார். இது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. அதாவது கல்லறையில் இயேசுவின் சடலம், அதாவது பிணம் இருக்காது. அதுவே எங்களுடைய மதத்தின் ஆதாரபூர்வமான நம்பிக்கை. அஸ்திவாரம் என்பது கிறிஸ்தவர்களுடைய வாதம். இதிலிருந்தே கிறிஸ்தவம் என்பது ஒரு குருட்டு நம்பிக்கை என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய கெட்டுக்கதைகள் எடுத்து பார்த்தால் 1% கூட வாய்ப்பு இல்லையே. அப்போ அவர் என்ன சொல்றார்? கிறிஸ்துவம் என்பது ஒரு குருட்டு நம்பிக்கை, அது உண்மை இல்லை, கெட்டுக்கதை. இதான் அவர் இன்றைக்கு சொல்ல வர்றார். கிறிஸ்துவம் என்பது ஒரு குருட்டு நம்பிக்கை. இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் பகுத்தறிவின்படி, விஞ்ஞானத்தின்படி, சரித்திரத்தின்படி நிரூபிக்கப்பட்ட நம்பிக்கை. இந்து மதத்தினுடைய எல்லா புராண நம்பிக்கையும் நம்ம கடைசியில் அதில் ஒன்று பார்ப்போம். புரியுதுங்களா? 1008 புராணம் இருக்கு, அதை சொல்லி நம்ம வாயை கெடுக்கணும். ஆனாலும் சிந்திக்கிறதுக்காக ஒரு புராணத்தை நான் சொல்லுகிறேன். அப்போது இவர் என்ன சொல்ல வரார்? கிறிஸ்துவத்தில் 1% கூட உண்மை இல்லை என்று சொல்ல வருகிறார். வேற ஒன்றும் அல்ல. கபீர்தாஸ் என்ற ஒருவர் ஒரு 500-600 வருஷம் 700 வருஷம் முன்னாடி 600 வருஷம் முன்னாடி இந்தியாவில் இருந்தார். அவர் பல தோஹா என்கிற பாடல்களை இயற்றினார். இதை ரவீந்திரநாத் தாகூர் கம்பைல் பண்ணுகிறார். அவருடைய டாப் 100 தோஹாஸ் அப்படின்னு அதுல பண்ணும்போது, அதை மற்ற ஆராய்ச்சியாளர்கள் அதை அலசும் போது அவர்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், அதில் 6% மட்டுமே கபீர்தாஸ் எழுதியவை. மற்றவை பிற்காலத்தில் மற்றவர்கள் எழுதி அவர் பெயரில் எட்டுக்கட்டியவை என்று நிலைநாட்டுகிறார்கள். குறிப்பா கிறிஸ்தவத்துல இது மாதிரிதான் பல நூல்கள் எழுதப்பட்டன. அப்போ கபீர்தாஸ் என்ற ஒருவர் புத்தகம் எழுதினாராம். அதில் 6% அவரும் எழுதினதான், மிச்சம் மற்றவங்க எழுதலாம் சேர்த்து தான். அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் இருக்கின்றதும். இது ஒருவர் எழுதினதில்லை, பலர் எழுதினது அவங்க சேர்த்துருக்காங்க. ஆமாம், பைபிள் என்பது மனிதர்களாக ஒருவர் எழுதினதல்ல. பைபிள் என்பது நன்றாக புரிஞ்சுக்குங்க இந்து சகோதரர்களே, இல்லை இதை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்களே, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பைபிள் என்பது 40 எழுத்தாளர்களால் 2000 வருஷத்தினுடைய கால அளவில் எழுதப்பட்ட பல புத்தகங்களுடைய ஒரு லைப்ரரி தான் பைபிள், தொகுப்பு தான் பைபிள். மோசையிலிருந்து கடைசியாக பவுல் எழுதுகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்தினுடைய கேப் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு 1800 வருஷத்தினுடைய கேப்பாவது இருக்குது. அதனால் ஒருவர் எழுதினதல்ல, ஒரு காலகட்டத்தில் பிறந்தவர் எழுதினதல்ல. இவர்கள் எழுதினவர்களும் பழைய ஏற்பாடு எழுதின யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க. சிலவங்க 2-3 பேர் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் வேறு வேறு இடங்களில் இருந்திருக்காங்க. இப்படி 1800 2000 வருஷ கால அளவில் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களுடைய ஒரு தொகுப்பு தான் பைபிள். அதில் 2 ஏற்பாடு இருக்குது, 2 பாகம் இருக்குது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்ற 2 பாகங்கள் இருக்குது. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது ஏன் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறோம் என்றால், நீங்கள் முதல் புத்தகமான ஆதியாகமம் 1 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி புத்தகம் வெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் வாசித்தால்
ஒருவர் எழுதுனது போல உங்களுக்கு புரியும். வேற வேற ஆட்கள் வேற வேற சிந்தனையில் வேற விதமாக எழுதுனதல்ல. உதாரணமாக மகாபாரதமும் அதில் சொல்லப்பட்ட சிருஷ்டியின் கதையும், அதே இது பிரம்ம வைவர்த்திர புராணத்தில் அதில் மனுஷர்கள் எப்படி சிருஷ்டித்தாங்கன்னு சொல்கிற அந்த கதையும், இல்லைனா தசாவதாரத்தில் சொல்லப்படுகின்ற கதைகளும், இல்லைனா 18 புராணங்களில் முருகன் அதில் ஸ்கந்த புராணம் அதே போல் முருகனுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிற முருகனை சிருஷ்டியே 2-3 விதத்தில் இருக்குது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. ஆக அந்த கதை போல் அல்ல இது, வித்தியாசமாக இருக்காது. ஒரே விஷயத்தை பல விதமாக சொல்லவில்லை பைபிளில், தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இதனுடைய வித்தியாசம், அதனுடைய உண்மைத்தனம் என்பது. இதுதான் கெட்டுக்கதையான இந்து புத்தகங்களுக்கும் புராணங்களுக்கும் தேவனால் ஏவப்பட்டு மனிதர்களால் எழுதப்பட்ட, ஒரு மனிதன் எழுதுனதல்ல, மனிதர்களால் எழுதப்பட்ட பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம். இன்ஸ்பயர் பண்ணது, எழுதக்கூடிய அந்த ஆற்றல் கொடுத்தது தேவன்தான் ஒருவர். அந்த ஒரே தேவன் கொடுத்த ஆற்றலின்படி பல ஆட்கள் பல காலகட்டங்கள் எழுதினது. இது பார்ப்பனர்களை உட்கார்ந்துட்டு எழுதி அது வாத்மீகி மீன் வாயிலிருந்து உண்டானது, அப்படி உண்டானது, இப்படி உண்டானதுன்னு அப்படியே கதையை கெட்டி 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 கெட்டியே எழுதி வச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தன் வாய்க்கு வந்தபடி எழுதினான். அவனுடைய காம இச்சையினுடைய உச்சகட்டத்தை சிந்தித்து அதன்படி கதையை உண்டாக்கி வச்சான். இதுதான் இந்துத்துவம், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? சரி, நான் அவர் சொல்லும்பொழுது இடையில நானும் இடையில இல்லை, அது சொல்கிறதுனுடைய அந்த விளக்கத்தை சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வரேன். தொடர்ந்து அவர் நான் சொல்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த காலகட்டத்துக்கு போவோம். சுமார் 100 BC, அதாவது கிமு 100லிருந்து ஆரம்பித்து கிபி 70-80 வரை அங்கு எந்த விதமான புதையல் சடங்குகள் பின்பற்றப்பட்டன? செகண்டரி பரியல் என்று சொல்வார்கள். 2 கட்டங்களில் புதையல் நடந்தது. 2 கட்டங்களில் புதையல் எங்குமே நடக்கவில்லை. நன்றாக புரியணும். 2 கட்டங்களில் எங்குமே புதையல் நடக்கவில்லை. இது மூளை இல்லாதவன் சொல்லுகின்ற விஷயம். எந்த பிசியிலும் இஸ்ரேலில் 2 கட்டமான புதையல்கள் இல்லை, ஒரே புதையல்தான். யார் 2 கட்டமான புதையல் செய்தார்கள் என்றால், யுத்தத்தில் சத்ருவனுடைய இடத்துல போய் சத்தவர்கள் அந்த குடும்பத்திற்கு அந்த பாடி பல வருஷங்களுக்கோ நாட்களுக்கோ பிறகு வரும்பொழுது அவங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க புதைச்சிட்டு இருப்பாங்க அந்த நாட்டில். இப்போ இவங்க அந்த நாடை யுத்தத்தில் கைப்பற்றும் போது அப்போ இவங்களோட ஆளுங்கள் புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து அதை கொண்டு வந்து இவங்க நாட்டில் புதைக்கிறாங்க. அப்போ கிடைக்கிற அந்த எலும்பை கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. உதாரணமாக இப்போ அந்த காசா யுத்தம் நடக்கும் பொழுது பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களுடைய பாடி ஏற்கனவே அவங்க பாக்ஸில் வச்சாச்சு, சிலதெல்லாம் மண்ணில் புதைச்சாச்சு. அங்கே இருந்து எடுத்து அப்போ என்ன கிடைக்கும்? ஃபுல் பாடி கிடைக்காது. இந்த காலத்தினுடைய விஞ்ஞானத்தின்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவர் தானு பார்க்குறாங்க. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதை கொண்டு வந்து அவங்களுடைய குடும்ப கல்லறையிலோ சிமெண்ட்டில் வைக்கிறாங்க. இதுதான் விஷயம். இப்படி எல்லாருக்கும் இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இப்போ கூட நீங்கள் கேரளாவில் போனால் கல்லறை தோட்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்கும். இந்த புதைச்ச இடத்துலேருந்து 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த எலும்பெல்லாம் நோண்டி இந்த கிணத்துல போடுவாங்க. போட்டு இந்த இடம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க அடுத்தவங்கள புதைக்கிறதுக்கு. இவங்களுடைய பெயர் வந்து செவுத்தில் எழுதி வச்சுருவாங்க, அவ்வளோதான். மற்ற கிடைக்கிற எலும்பெல்லாம் ஒரு பெரிய கிணத்துல போடுவாங்க. இதே சிஸ்டம் தான் எப்ராய நாட்டில் அன்னைக்கு இருந்தது. ஆனால் அநேகர் காசு உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொந்தமாக கல்லறையை, அதாவது குகையை என்ன பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. சிலவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது அந்த மாதிரி செஞ்சு வச்சவங்கள தான் இயேசு கிறிஸ்துவை அடக்குனாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் இங்கே சொல்ல போன்ற கதைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இவர் சொல்கிற மாதிரி அல்ல விஷயங்கள்.
2 தடவை புதைக்கக்கூடிய சிஸ்டமே இல்லை. அப்படின்னா இவர் சொல்ல வர்றது அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் கேரளா நான் சொல்கிறேன், அந்த பேர் அங்கே எழுதியிருக்கோம். அன்னைக்கு பணக்காரங்களது சில குடும்பங்களில் அது வைக்கிறதுக்குன்னு சில எலும்புகள் அதில் வைப்பாங்க, அதில் பேர் எழுதி வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த விஷயம், அதை பற்றி வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் கூர்ந்து கவனிங்க பிரியமானவர்களே, இவரே கடந்த 3 எபிசோடில் சொன்னதை இப்போ இவரே அது மறுக்கிறது போல் ஆயிடுச்சு இப்போ விஷயம். அப்போ இதுவும் அவங்க இல்லைன்றாங்க, இப்போ இவர் சொல்றதுபடி இருந்தார் என்றுதான் நிரூபிக்கப்படுகிறது. அதில் ஒரு பொய் இருக்குது. ஏன்னா அதை இயேசுனுடைய கல்லறைன்னு சொல்கிறாங்க, அது அல்ல என்று நான் வசனத்தின்படி உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுறேன். சரி, அவர் சொல்கிறது பார்ப்போம். யூதர்களில் யாரேனும் இறந்து விட்டால் அவரை கொண்டு போய், அவருடைய உடலை கொண்டு போய் குகையில் வைத்து விடுவார்கள். அந்த குகையில் வைத்துவிட்டு ஒரு பெரிய பாறையை எடுத்து அதன் நுழைவாயிலை அடைத்து விடுவார்கள். ஒரு வருஷம் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி எடுத்து கொண்டு வந்து ஒரு சின்ன பெட்டியில் போட்டு விடுவார்கள். அந்த பெட்டியின் பெயர் ஆசுவரி. அவ்வளவுதான், அடைத்து விடுவார்கள். திருப்பி 1 வருஷம் கழிச்சு நோண்டுற வேலையெல்லாம் கிடையாது, உண்டாக்கி பேசக்கூடாது, திருப்பி நோண்டுற வேலை கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் கொல்கோத்தா, தலையோட்டிடம், பிளேஸ் ஆஃப் ஸ்கல்ன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே புதைக்கிறதுக்கான இடம் தான். இங்கே கல்லறை வச்சு அப்புறம் கொண்டு போய் இன்னொரு இடத்துல புதைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அது யாருது என்றால், மறுபடியும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை கேட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு, வெளி இடங்களில் போய் யுத்தத்தில் சத்தவர்கள் அவர்களுக்கு தான் அந்த மாதிரி சிஸ்டம் இருந்தது. இல்லைன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், பியூரோக்ராட்ஸுங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள், இல்லைன்னா அவங்களோட பழக்கம் உள்ளவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், அவங்களுடைய பாடி குகை, அவங்களுக்கு சொந்தமாக குகை இருக்காது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்பை கொண்டு வந்து தங்களுடைய குடும்ப கல்லறையில் அதை வைப்பாங்க. இதுதான் சிஸ்டம். இது எல்லாருக்குமெல்லாம் கிடையாது. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்தின் கல்லறை என்று இருக்கும். எல்லா குடும்பத்துக்கும் இது இருக்காது. இது யாரெல்லாம் ஓரளவு செல்வந்தர்களாக, ஓரளவு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு தனி கல்லறை இருக்கு. என்ன செய்வார்கள், நான் முன்னால் சொன்னபடியே 1 வருஷம் அந்த பிணத்தை ஒரு கல்லறையில் வைத்து, குகையில் வைத்து, 1 வருஷம் கழிச்சு வெறும் அதுல எலும்பு துண்டுகள் தான் மிஞ்சி இருக்கும். அதை ஒரு சின்ன பெட்டியில் போட்டு, அந்த பெட்டியின் பெயர் ஆசுவரி, அதை கொண்டு வந்து இறந்தவருடைய பெயரை எல்லா சமயங்களிலும் எழுத மாட்டார்கள், பல சமயங்களில் எழுதுவார்கள். எழுதிவிட்டு அந்த குடும்பத்தின் கல்லறையில் வைத்து விடுவார்கள். ஏன் எழுத மாட்டார்கள்? அது சொல்ல வேண்டியதானே. ஏன் எழுதுகிறார்கள்? அதுவும் சொல்ல வேண்டியதானே. ஏன்னா எழுதுறது, ஏன் எழுதுறதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிநாட்டில் போய் இஸ்ரேல் யுத்தம் பண்ணும்பொழுது பெலிஸ்த தேசத்தில் போய் செத்து அந்த பாடி கிடைக்காம அங்கே இருக்கிறவங்க அதை அடக்கம் பண்ணி பிற்காலத்தில் அது கிடைக்கும் பொழுது அவங்க மொழியில் எழுதியிருப்பாங்க, கிரேக்க மொழியிலோ இல்லை ஏதோ மொழியில். அது இந்த குடும்பத்தின்னு சொல்லிட்டு அது தப்பு கூட வரலாம், சரியாகலாம், ஆக மொத்தம் அதில் கொண்டு வந்து புதைச்சிருவாங்க. புரியுதுங்களா? எழுதாதது யார்? எழுதாது யாருன்னா, இப்போ என்னுடைய குடும்ப கல்லறையாக இருந்தால் நான் செத்தா என்னுடைய பேர் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, எழுதாமல் இருக்கலாம். அங்கேயும் அதேபடி தான். இந்த கோத்திரத்தில் பிறந்தவனாக இருக்கலாம், இப்போ யூதா கோத்திரத்தில் பிறந்தவனாக இருக்கலாம், செபுலன் கோத்திரத்தில் பிறந்தவனாக இருக்கலாம், அவங்க யுத்தத்துக்கு போய் செத்துக்கலாம், பேர் தெரியாது. அப்போ கோத்திரங்களுடைய கல்லறைக்குள்ளே அது அடக்கம் பண்ணப்படுகிறது. அப்போ பேர் இருக்காது. அப்போ எந்த இடத்துல காலி இருக்கோ அந்த இடத்துல புதைக்கிறாங்க அவங்க, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருக்குமானால் அப்ராம் செத்தார், சாரா செத்தாங்க. நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல சாரா தான் சாகுறாங்க. சாரா செத்த இடத்துல அப்ராமுடைய பாடி வச்சுருக்கு, அப்ராம் செத்த இடத்துல இசாக்குடைய பாடி வச்சுருக்கு, இசாக்குனுடைய செத்த இடத்துல யாக்கோபினுடைய பாடியை வச்சுருக்கு. மறுபடியும் அங்கே இருக்கிறது வேறு எங்கேயாவது புதைச்சாங்களா? அவங்க புதைக்கலையே. அப்போ எப்படி யூதர்களுக்கு இந்த பழக்கம் வருது? யூதர்கள் எப்பவுமே தன்னுடைய பூர்வ பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அதன்படி வாழ்கிறதுக்கு விரும்புகிறவங்க. புரியுதா? இவங்களா புது ஒரு சட்டத்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க அவங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி, இல்லைன்னா பெரிய பணக்காரர்கள். அப்போ அந்த பணக்காரர்கள் உதாரணமாக சொல்லப்போனால் பைபிள் சுவிசேஷம் எழுதின மார்க் பணக்கார குடும்பம். புரியுதுங்களா? தந்தை யூதன், தாய் கிரேக்க ஸ்திரீ, சகோதரன் தான் பர்னபா. அப்போ அந்த ஜான் மர்கோஸ், ஆக்சுவலாக பேர் மர்கோஸ். கிரீக்கும் எப்ராயும் ரெண்டும் சேர்ந்த பேர் ஜான் மார்க்.
மார்க் சூசைட் மார்க்குடைய பேர் ஜான் மார்க். அப்போ அந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் அந்த இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, பட் கல்லறை இல்லை. அப்போது பொதுவான இடத்துல இருக்கலாம். அப்படி இல்லை, நமக்கு செப்பரேட்டாக வேணுன்றதுனால அவங்களோட இடத்துல சின்ன இது பண்ணிவிட்டு இந்த சின்ன இடம் போதுமே வைக்கலாம். உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ நம்ம சிமிட்ரியில் போனால் பணம் இருக்கிறவன் கல்லறை கட்டுறான், பணம் இல்லாதவன் மண்ணோடு மண்ணாக 10 வருஷத்துக்கு அப்புறம் போனால் அந்த பேரே இருக்காது, எடுத்திருப்பாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து அண்ணா நகரில் போய் நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்கிறது காசு இருக்கிறவன் பெரிய கல்லறை கட்டுறான். இதே தான் சிஸ்டம், வேற ஒன்றும் கிடையாது. இயேசு ஒருவேளை சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிலுவையில் எதற்காக ஒருவர் அடிக்கப்படுவார்? அவருக்கு தண்டனை மட்டும் வழங்கப்படாமல் அவரை அவமானமும் படுத்துவார்கள். அதனால்தான் அவரை எந்த விதமான துணியும் ஆடையும் அணியாமல் பல சமயங்களில் தலைகீழாக கூட அவரை தொங்கவிட்டு சிலுவையில் அடித்து விடுவார்கள், கட்டி விடுவார்கள், துடிதுடித்து செத்து போவார். அதுக்கப்புறம் அந்த பிணத்தை புதையலோ ஏதோ செய்ய அனுமதிக்காமல் கொண்டு போய் ஒரு பெரிய குழியில் எறிந்து விடுவார்கள். அந்த குழியில சில சமயம் பல பிணங்கள் கிடக்கும். அதுல நாய்கள் அதை கடித்து குதறும். ஓகே, எல்லா விதமான அவமானங்களும் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த குழியை இழுத்து மூடிவிட்டு போய்விடுவார்கள். இதுவும் தவறான செய்தி. எப்படி என்றால், சிலுவையில் அறைந்தவர்களுடைய இயேசுவார்களுடைய யாராக இருக்கட்டும் பணத்தை தரையில் போட மாட்டார்கள். இந்த ஆளு ரோம சரித்திரம் தெரியாமல் பேசுகிறார். சிலுவையில் அறைந்தவர்களுடைய சரீரத்தை சிலுவையிலேயே விட்டு விடுவார்கள். மாத கணக்காக அது சிலுவையில் இருக்கும், நாள் கணக்கில் மாத கணக்காக சிலுவையில் இருக்கும். சிலுவையில் இருந்து மழையும் பனியும் வெயிலும் எல்லாம் பெற்று சிலுவையிலே எள்ளும் தோலுமாக, அது தோலும் சொல்ல முடியாது, ஒரு எலும்பு மட்டும் தான் இருக்கும். அது பீஸ் பீஸாக காற்றுல ஆடி கீழே விழுந்து அந்த எலும்பை தான் போடுவார்களே தவிர பிணத்தை போட மாட்டார்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் போட மாட்டாங்கன்னு. நான் சொல்கிறேன், ரோமர்களுடைய விசுவாசத்தின்படி சிலுவையில் சத்தருடைய பணத்தை ஒரு கிணத்துலேயோ ஒரு பள்ளத்திலேயோ ஒரு மண்ணில் அடக்கம் பண்ணால் பூமி கடவுள் தீட்டுப்படும். பணத்தில் பூமியில் அடக்கம் பண்ணக்கூடாது, ஒரு பழத்திலும் போடக்கூடாது. சரி வேண்டாப்பா, நெருப்பில் போட்டு கொளுத்தலாமே. சிலுவையில் சத்தவனுடைய சரீரத்தை நெருப்பில் போட்டு கொளுத்தியாச்சென்றால் அக்கினி தேவன் தீட்டுப்படுவான். அப்போ அதையும் பண்ணக்கூடாது. சரி, நெருப்பிலையும் கொளுத்த வேண்டாம், புதைக்கும் வேண்டாம், ஓடுற தண்ணியை போட்டு விடலாமே, அதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணீர் கடவுள் தீட்டுப்படும். அதை என்ன செய்யணும்? சிலுவையிலே கிடக்கணும். 6 மாதம் 1 வருஷம் சிலுவையிலேயே கிடக்கும். அது கழுகு தின்னு, அது தின்னு, அழுவி கீழே விழுந்து, நாய் தின்னு, இந்த எலும்பு கூட சிலுவையில் இருக்கும். பாடியெல்லாம் போன பிறகு அங்கே ஒரு கிணத்து பள்ளமான இடத்துல இந்த எலும்பியும் தலை மண்டையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அதில் எலும்பு தான், அது நாயெல்லாம் கடிக்கிறதுல தின்றதுல ஒன்றுமே இல்லை. அதனால தான் கோல்கோத்தா தலையோட்டிடம் என்று அதுக்கு பெயர். எலும்பும் தலையோடும் போடுறதுனால. இன்னொன்று, அந்த மலையை பார்க்குறதுக்கும் தலையோடு போல் இருக்கும், ஸ்கல்லு போல் இருக்கும். அப்போ ஒரு புண்ணாக்கும் தெரியாமல் உட்காந்துட்டு படன்னு பேசுகிறான் இந்த பார்ப்பானே தவிர இவன் அதாவது மற்றவங்க எழுதுகிற புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். சுயமாக சரித்திரத்தை தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். அது இல்லை இவன் கையில். இதில் இவர் சொல்கிறதுன்னா சில நேரத்தில் தலைக்கீழாக அறைவார்கள்னு. தலைக்கீழே யாரையும் அறைய மாட்டாங்க. இது பொய். ஏன் அவர் சொல்கிறாருன்னா, பீட்டருடைய சரித்திரத்தை பார்த்தா தலைக்கீழாக சிலுவையில் அரைஞ்சிருக்கு. அதை யாராலும் சுட்டி காட்டுவார்களோ என்றதுக்காக இப்போ வந்து சொல்கிறார் தலைக்கீழாகவும் அறைவார்கள்னு. தலைக்கீழாக அறையவே மாட்டாங்க. ஏன்னா தலைக்கீழாக அறைவது இந்த அந்த காலத்தில் இருக்கின்ற மெடிக்கல் மருத்துவ சட்டத்தின்படி செய்யக்கூடாது. ஏன்னா மருத்துவர்கள் அங்கே இருப்பாங்க. இப்போ தலைக்கீழ அறையக்கூடாது. பேதுரு மட்டும் ஒரு விஷயத்தை ரிக்வெஸ்ட் பண்ணுறார், என்ன நீங்கள் சிலுவையில் அறையுங்கள், ஆனால் எப்படி அறையணும்? நான் என் குருவினுடைய பாதத்தை முத்தமிட்டு சாகிறதுக்கு ரெடி. குரு அறைறது போல் என்ன அறைந்து என்னையும் அவரையும் ஈக்குவல் ஆக்காதீங்க என்று பேதுரு ரிக்வெஸ்ட் பண்ணபடியினால்தான் பேதுருவை மட்டும் தலைக்கீழ அரைஞ்சிருக்கு. அப்படின்னா சரித்திரம் சொல்லுகிறது. இது அதை வைத்து இதை சொல்கிறார் அவர். அதாவது இது பொய்ன்னு நிரூபிக்கணும் அவருக்கு, வேற ஒன்றும் அல்ல. இப்போ இவரு வாயிலிருந்தே வந்திருக்கு. பணக்காரர்கள், சமூகத்தில் பேர் புகழ் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்வாங்க என்ன அவர் சொல்லியிருக்கு.
புரியுதுங்களா? அப்போ மற்றவங்களுக்கு அந்த கலர் தான். அப்போ எல்லாருக்கும் இந்த இது கிடையாது. அது முதல்ல யோசிக்கணும். ஒரு பழக்கம் என்றால் எல்லாருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவத்தினுடைய பழக்கம் என்ன, எப்ராயருடைய பழக்கம் என்ன, அதன்படி தான் இது. நன்றாக நான் சொன்னேன் ஏற்கனவே, மறுபடியும் சொல்கிறேன். சொந்தமாக கல்லறை இல்லாதவர்கள் ஜென்ரல் ஆளுங்க வைக்கிற இடம் இருக்கும், அங்கே வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃபுல் பாடி வைக்க முடியாது, சின்ன ஏதாவது ஞாபகத்துக்குன்னு கொண்டாந்து அவங்க தங்களுடைய இடத்துல வைப்பாங்க. ஃபேமிலி கலருக்குள்ள அது வைப்பாங்க, சின்ன இடம் வைப்பாங்க. அதுதான் விஷயம். அது பணக்காரர்கள் மட்டும் செய்கின்ற விஷயந்தான் அது. அது ஒன்றும் யூத மார்க்கத்தினுடைய பழக்கங்களில் இல்லை, சம்பிரதாயத்தில் இல்லை. அதனால ஒருவேளை இயேசு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தால் அவருடைய சடலமே மிஞ்சி இருக்காது. இது மாதிரிதான் ஒரு குழியில் தூக்கி எறிந்திருப்பார்கள் என்று நான் சொல்லவில்லை, ஜான் டாமினிக் கிராசன் சொல்கிறார். சோ அதனால இதுவே கிறிஸ்தவர்களுடைய வாதம் அடிபட்டு விடுகிறது. ஏன்னா அவர்களுக்கு தெரியாதது என்னவென்றால், அந்த காலத்தில் இது போல 2 கட்ட அடக்கம், சவ அடக்கம் நடந்தது. 2 கட்டம் சவ அடக்கம் அன்றைக்கு நடக்கவில்லை. அப்போ சிலுவையில் அறைந்திருந்தால் போட்டு, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படிங்க அரிமத்தேயுனுடைய கல்லறையில் வைக்கலாம்? ஆமாம், அரிமத்தேயு யோசேப்பு என்பவர் அந்த காலத்தில் பணக்காரன், ரோமருடைய செனட்டில் ஒரு மெம்பர். பிலாத்துடைய காலத்தில் அந்த செனட்டில் ஒரு மெம்பர். அப்போது அரிமத்தேயு யோசேப்பு போய் கேட்குறான், எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும் இவருடைய பாடியை என் கல்லறையில் வைக்கிறதுக்கு. இது சிலுவையிலே இது கிடக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? சிலுவையிலே இது இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் ஒரு யூதன், இயேசு கிறிஸ்துவ ஒரு எப்ராயர். எப்ராயர்களுடைய சம்பிரதாயத்தின்படி என்ன இருக்கக்கூடாது? சிலுவை மரத்தில் சூரியஸ்தம பிறகு பாடி இருக்கக்கூடாது. அதான் விஷயம். அது ரோமர்களும் ஏற்றுக்கொண்டபடியினால தான் வாரக்கணக்க சாகாமல் இருந்ததெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காலை உடைச்சிட்டு சிலுவையில் விட்டுறாங்க, உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. யூதனுடைய சரீரத்தை ஒருபொழுதும் சூரியாஸ்தமத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசுனுடைய சரீரத்தை இறக்கி கொகைக்குள்ளே வைக்கிறாங்க. கள்ளனுடைய சரீரத்தை இறக்குறதாக வேதம் சொல்லலை. ஆனால் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் அது சிலுவையில் இருக்கட்டும். அது அப்படியே இருந்து 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 மாதக்கணக்காகி போயிடும். ஆனால் இயேசுனுடைய சரீரத்தை மட்டும்தான் கல்லறைக்குள் வைக்கிறார். அதுக்குள்ள அனுமதி, ஸ்பெஷல் அனுமதி கிடைக்கிது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் எல்லாவற்றையும் தன் சத்த பிறகும் தன்னுடைய சரீரத்தை பழைய ஒரு கல்லறையில் வைக்கல, புது கல்லறையில் வைத்திருக்கு. அவருடைய அது ஒரு விஷயம், அதாவது ஒரு தொகுப்பாக நம்ம வேற வீடியோவில் போடலாம் அந்த மாதிரி. சரி, பார்ப்போம். என்ற விஷயம் பிற்காலத்தில் பைபிள் எழுதிய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. பிற்காலத்தில் பைபிள் எழுதினவர்களுக்கு தெரியாதுன்னா, பைபிள் எழுதப்பட்டதே முதல் நூற்றாண்டில். அப்போ அன்றைக்கு நடக்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? லாசரு சத்து கல்லறையில் புதைச்சாச்சு, 4வது நாள் காலையில் போய் வா வெளியிலன்றார் 3 நாளைக்கு பிறகு. அப்போது அந்த ஒரு சிஸ்டம் இருந்திருக்குமானால், அங்கே சொல்லப்பட்டிருக்கனால மற்ற அதில் இருக்கின்ற மற்ற பணங்கள்லாம் இருக்குமே, நாருமே அந்த வார்த்தை அங்கே வருது. அப்போ உடனே சொல்லுவாங்க பணக்காரர்களுக்குன்னு. அப்போ இவர் என்ன சொல்ல வரார் கேட்டுட்டு நான் அப்புறம் இவர் சொல்ல வர்றது சொல்கிறேன். குடும்ப கல்லறை, ஓகே, ஃபேமிலி டூம்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு குடும்ப கல்லறை கிடைக்கிறது. அதில் மொத்தம் 10 ஆசுவரிகள் கிடைக்கின்றன. ஆசுவரி என்றால் ஒரு வருஷம் கழித்து அந்த எலும்புகளை திரட்டி ஒரு சின்ன டபால, ஓகே, நகை பெட்டி மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் சைஸ் இருக்கும். அது உள்ள வைத்து இந்த குடும்பத்தை சார்ந்த குடும்பத்துக்கு சொந்தமான கல்லறைக்குள் வைத்து விடுவார்கள். இது போல ஒரு 10 பெட்டிகள் உள்ளே கிடைக்கின்றன. ஒரு 2-3 காணாமையும் போயிருக்குன்னு தெரியுது. சோ இதுல இருந்த, அதனால்தான் இது பேர் டால்பியாட் டூம் என்று பெயர். ஏன்னா டால்பியாட் என்கிற இடத்தில், ஜெருசலம் நகரத்தில் இது கிடைக்கிறது. இது கிடைச்ச உடனே பணி புரிந்த ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் ஜோசப் கேட் என்று பெயர், அவர் உடனேவே அவருடைய மனைவியிடம் சொல்கிறார், இந்த விஷயத்தை நான் வெளியில சொன்னேன்னா 1945 நடந்தாற் போல இன்னொரு ஹோலோகாஸ்ட் நடந்துவிடும். இது இயேசுவின் குடும்பத்துக்கு சொந்தமான கல்லறை. இது கிறிஸ்தவத்தின் அடித்தளத்தையே, அஸ்திவாரத்தையே நொறுக்கிவிடும் ஒரு கண்டுபிடிப்பு. அதனால இதை நம்ம சொல்ல வேண்டாம், வாய மூடின்னு இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். இது நடக்கிறது 1980. இந்த ஆசுவரிகளை 10 ஆசுவரிகளை கொண்டு போய் இஸ்ரேலி ஆன்டிக்வரிஸ் அத்தாரிட்டியில் வைத்து விடுகிறார்கள். நான் சொன்ன மாதிரி 1-2 காணாம போய். சோ இதுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வரும். இந்த ஆசுவரியில இருந்த அந்த எலும்பு பெட்டிகளில் என்ன பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன? ஒரு 10ல் 6ல் தான் பேர் எழுதியிருக்கு, இன்னும் 4ல் எழுதல. இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா எல்லா குடும்ப கல்லறைகளில் சென்று பார்த்தாலும் சிலவற்றில் பெயர் எழுதியிருக்கும், சிலவற்றில் எழுதியிருக்காது. இதுதான் அந்த காலத்தோட நிலைப்பாடு. அந்த காலத்தோட நிலைப்பாடுன்னு சொல்றாரு. எப்படி அது
சிலது சிலது எழுதாது இருக்கா? அப்படி அல்ல. இது யுத்தத்தில் போனவங்களுக்கும் பாடி கிடைக்காதவங்க, ஊர் பேர் தெரியாதவங்களுக்கெல்லாம் போட்டிருக்கிற இடம். அது குடும்ப கல்லறைனா அந்த கல்லறையில் குடும்ப கல்லறையுடைய பேர், அந்த கோத்திரத்தினுடைய பேர் எல்லாம் இருக்கும். அப்போ இது குடும்ப கல்லறையும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கல்லறையில் கிடைக்கின்ற 10 பொட்டிகள், அவ்வளவுதான். சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ணல, தொடர்ந்து பார்ப்போம். இதுல 6 பெயர்கள் என்ன? முதல் பெயர் யேசுவா பார் யோசப். அதன் அர்த்தம் இயேசு சன் ஆஃப் ஜோசப். ஓகே, ஜோசப்புடைய மகன் இயேசு. முதல்ல கிடைச்ச பெட்டிக்கு பேர் என்ன? யேசுவா பர் ஜோசப். அதுக்கு அர்த்தம் யோசேப்பினுடைய மகனான இயேசு. ஆமா, அது அர்த்தம் கரெக்டு தான். அடுத்தது ஓகே, அதாவது ஜீசஸ் என்பது ஹீப்ரு மொழியில், அரமைக் மொழியில் இயேசுவா. ஓகே, ஜோசப் என்பது யோசெஃப்னா யெகோசேவா அப்படின்னு வந்துரும். யெகோசவா யெகோஷுவா அப்படி அல்ல. ஜோசப் தான். ஜோஷுவா என்பது தான் யெகோஷுவா. ஜோசப்பே தான். அது இங்கிலீஷ் பேரோ தமிழ் பேரோ கிடையாது. ஜோசப் என்பது யோசேஃப் தான் அரமிக் ப்ரொனன்சியேஷன். ஜீசஸ் என்பதற்கு யெகோஷுவா. ஜீசஸ் என்பதும் ஜோஷுவா என்பதும் ஒரே அர்த்தம் தான், ரட்சகர். ஜோஷுவா என்பது இங்கிலீஷ் பெயர், அதனுடைய ஹீப்ரு ஆக்கமும் யெகோஷுவா தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது அதே மாதிரி இரண்டாவது பெயர் மரியா, மரியம், இவை எல்லாமே கன்னிமேரியின் பெயர்கள். அது இருக்கு. அதுல நான் நல்லா யோசிக்கணும். இரண்டாவது பெயர் மரியா என்ற பெயர் எப்ராயர்கள் எப்ராயர்லையோ அந்த காலத்தில் மரியா என்று வைக்க மாட்டார்கள். மரியா என்று வரும்பொழுதே அது கிரேக்க ப்ரொனன்சியேஷன். அதில் அந்த பேர் இருக்குன்னு இவர் தான் சொல்கிறார். மரியா என்ற பெயர் இருக்குன்னு இவர் தான் சொல்கிறார். அந்த காலத்தில் எப்ராய அராமிக் மொழியில் மரியா என்ற பெயர் இல்லை. அன்னைக்கு எப்ராய மொழி அரமிக் மொழியில் மரியா என்ற இடத்துல மிரியாம் தான் இருக்கும். மிரியாம் தான் கிரேக்கில் மரியாவாகவும் இங்கிலீஷில் மேரியாகவும் இருக்கு. புரியுதுங்களா? மரியம், மிரியாம், இதுதான். இப்போ மரியான்னு அங்கே எழுதிப்பட்டிருக்குமானால் அது அங்கேயே தெரிஞ்சிடுச்சு இது யகூதா கிரேக்க மிக்ஸ்டான ஒரு குடும்பத்தினுடைய. இப்போ நான் சொன்னேன், மார்க்கினுடைய குடும்பம் பார்த்தா அம்மா கிரேக்கஸ்திரியும் அப்பம் யகூதனும். ஜான் மார்க் என்ற பெயர் இங்கிலீஷில், மார்க்கோஸ் என்ப கிரேக்க மொழியும் பெயரும், யோஹான்னா என்ற இப்ரு மொழியும் பெயரும் சேர்ந்து மார்க் சுவிசேஷம் எழுதின அந்த நபர். சரி, அப்போ அதில் இது கிறிஸ்துவோட கல்லறையிலன்னு புரிஞ்சிருக்கு. அடுத்து பார்ப்போம். மூணாவது பேர் மரியம்னே. இந்த பெயர் மட்டும் ஹீப்ருவில் எழுதப்படவில்லை. இந்த பெயர் கிரேக்க மொழியில் எழுதியிருக்கிறது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அது மரியான்னு கிரீக்ல ஹீப்ரு எழுதியிருக்கான். அப்போ அது சரி கிடையாது. ஸ்டேட்மெண்ட் உல்டா சொல்றார். மரியன் இல்லைன்னா மரியம் ஹீப்ரு எழுதியிருக்கணும். மரியா என்பது கிரீக்ல எழுதிருக்கணும். இவரு மாற்றி சொல்றார். சரி, அது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு. அவர் கீழே மேலேயுமா சொன்னார்னு கூட நம்ம விடுவோம். அப்போ மரியம் அப்படின்னு இருக்கு அப்படின்றாங்க. மரியனே. இதன் பொருள் இதற்கு சொந்தமான பெண்மணி. இந்த மரியம்னே என்கிற பெண்மணி யூத பெண் அல்ல, வேற இடத்திலிருந்து கிரேக்க மொழி பேசும் பெண். ஆனால் இந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டிருக்காள். அதனால்தான் அவருடைய ஆசுவரி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த மரியம்னே என்கிற பெயர், இதை ஜேம்ஸ் டேபர் தீவிரமாக ஆராய்ச்சி செய்கிறார். அவர் சொல்கிறார் இது மேரி மேக்தலின் அவருடைய பெயர் தான். ஏனென்றால் இதில் மரியம்னே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, மரியமே என்பது ஒரு பேராசிரியர் சொன்னாராம். அவர் என்ன பேரை நான் அது சொல்லலை. பேராசிரியர் சொன்னாராம் அது மேரி மக்தலேன். அப்ப இந்த குடும்பத்தில் ஒரு நபர் அவங்கள திருமணம் பண்ணி இருக்க வேண்டும். அதனாலதான் மேரி மக்தலேன் என்பவரும் அந்த பேரும் அங்க வந்திருக்கு. மேரி மக்தலேன் தானே, மார்த்தா மேரி. அப்போ அது இயேசு குடும்பத்தில் இருந்தவங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு குடும்பத்தில் இருந்தவங்களா? இல்லைல்ல. அது மட்டுமா? அப்போ மேரி என்று சொல்றது கன்னி மேரியா? இல்லை இயேசுவோட தாய் என்ற மேரியா? அது மரியான்னு இருக்குல்ல. மரியா என்ற பெயர் இல்லையே, மரியம் தானே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதாவது அந்த ஜனங்களை பற்றியோ அவங்களுடைய நாகரீகத்தை பற்றியோ விசுவாசத்தை பற்றியோ ஒரு இழவும் தெரியாத ஒருத்தன் கொண்டாந்து சலன்னு பேசிட்டு இருக்கிறான். எவனோ ஒரு புத்தகம் எழுதிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு கொண்டாந்து ஜனங்களுக்கு காட்டுறான். பேராசிரியர், அந்த பேராசிரியர், இந்த பேராசிரியர். நீ என்னத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்ட? நீ என்ன சரித்திரத்தை தேடின? அதை சொல். அடுத்தது
இந்த கலவை கூட்டுக்கலவை என்ன சொல்றேன்னு பார்ப்போம். மரியம்மே என்கிற மாறா. ஓகே, மாறா என்றால் நீங்க இப்ப கூட நீங்க கேரளாலாம் நீங்க பார்க்கலாம், மாரநாதா சர்ச் அப்படின்னு சில இடத்துல இருக்கும். ஓகே, மாறா என்றால் மாரநாத சர்ச்சுன்னு இருக்குமா? ஆனா அடிமுட்டாளே, உனக்கு கொஞ்சமாவது தலையில சோறு தின்ற புத்தி இல்லையா? மாரநாதா என்பது ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சினுடைய பெயர். உலகமெங்கும் அநேக இடத்துல இருக்கு மாரநாதா என்று. அந்த காலத்துல சீஷர்கள், அதாவது கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 11:26 தான் அந்தியோக்கியா பட்டணத்தில் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்துவர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான பெர்சிக்யூஷன் ஆரம்பித்த உடனே இவங்க சவக்காலர்கள் சபை நடத்தினாங்க. அதில் இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ தெரிந்தவர்கள் ஒருத்தர் பார்க்கும் பொழுது சொல்லுகின்ற பெயர் தான் மாரநாதா. இதுதான் இவங்களுடைய கோடுவேடு. இப்போ நான் ஒரு விசுவாசி, இன்னொரு விசுவாசி என்ற சந்தேகம் எனக்கு இருக்கும் பொழுது நான் மாறான்னு சொல்லும்போது அவன் நாதான்னுவான். ஓ மாரநாதா, அப்போ நம்ம 2 பேரும் ஒரே நம்பிக்கை உள்ளவர். இதுதான் மாரநாதான்னு சொன்னால் புரிஞ்சிடுச்சு. அதுதான் ரகசிய கோடுவேடு அந்த நாட்கள் இருந்தது. அதனால அந்த சபைக்கு இப்போ சில பெந்தகோஸ்த சபைகளுக்கு மாரநாதா பெரிய அசம்பிளிஸ் கோடு போல ஒரு பெரிய சர்ச், அது மாரநாதா சர்ச். பல உலகமெங்கும் அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. மாரநாதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் லார்ட் ஹேஸ் கம், கர்த்தர் வந்துட்டார். இதுதான் அதனுடைய அர்த்தம். இவர் சொல்றது போல மாறா மேரி மாறா ஆனதில்லை. உன்னை எதில் தொட்ட எதில் அடிக்கணும் இதில் தெரியுதுல்ல. இவன் தலையில சாணி தின்னு மாட்டு மூத்திரம் குடிக்கிறோம், தலையில வேற என்னதான் இருக்கும்? இதுதான் இருக்கும். அதனால அந்த இந்துத்துவ பொட்டு இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம்பி வாழ்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி, முட்டாள் அடுத்து சொல்றது கூட கேட்கல நமக்கு. மாறா என்பது அந்த காலத்தில் அந்த இஸ்ரேல் பகுதிகளில் பிரயோகப்படுத்தப்பட்ட ஒரு சொல். அதற்கு பொருள் என்னவென்றால் குரு அல்லது மெசையா அல்லது மீட்பர் என்று பொருள். பாத்தீங்களா, மாறா என்பதற்கு மெசையா இல்லவென்றால் குரு என்ற பொருளாம். மாறா என்பதற்கு கசப்பு என்ற அர்த்தம். இவனை எதில் தொட்ட எதை வச்சு அடிக்கணும்? அராமைக்கிலும் எப்ரேய மொழியிலையும் நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க, மாறா மீனிங் இன் ஹீப்ரூன்னு போடுங்க, அப்போ வரும். மாறா என்பதுக்கு கசப்பு. இன்னொன்று, ரூத்தினுடைய புத்தகத்தை படித்தால் நகோமி சொல்லுவா, என்னை நீங்கள் நகோமி என்று கூப்பிடாதீர்கள், என்னை நீங்கள் மாறா என்று கூப்பிடுங்கள், ஏன்னா துக்கம் கசப்பு உள்ளவள். மாறா என்பதுக்கு அர்த்தம் கசப்பு. மாரநாதா என்பதற்கு அர்த்தம் லார்ட், அவர் லார்ட் ஹஸ் கம், நம்முடைய கர்த்தர் வந்து விட்டார். இதுதான் அர்த்தம். ஆனால் எப்படி புரட்டுறாங்க பாருங்க, தெரியல. மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்கு, இது கொஞ்சம் எதை தான் சொல்றது. ஏங்க நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க, சிரிப்பு வருதுங்க. பிரம்மா எப்படி உண்டானார், சிவன் எப்படி உண்டானார் என்றது நம்ம பார்ப்போம். அந்த உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கணும். பிரம்மா என்றவர் விஷ்ணுடைய தொப்புளிலிருந்து உண்டானார். சிவன் என்பவர் விஷ்ணுடைய நெற்றியிலிருந்து உண்டானார். சிவன் எங்கிருந்து உண்டானார்? விஷ்ணுடைய நெற்றியிலிருந்து. இவர் பிரம்மா எங்கிருந்து உண்டானார்? விஷ்ணுடைய தொப்புளிலிருந்து. விஷ்ணு தான் கிருஷ்ணன், அது வேற விஷயம், தலை சுத்துதான். இந்த கிருஷ்ணனோட நெஞ்சில் இருந்த மனுஷன் தங்கமாக உண்டான. இந்த கடைசியில் சொல்லுவேன் கேளுங்க. இது இந்த 2வது பாகத்துடைய கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். தொடர்ந்து நாம் 2வது பாகத்தையும் பார்ப்போம். மறுபடியும் நான் இதனுடைய கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 4வது பாகத்தினுடைய முதல் பாகம் இது. அடுத்த பாகம் பார்க்குறதுக்கு நாங்களும் இருப்போம்னு தெரியாது. ஆனால் தான் ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் பூமியில் வந்து மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு மரித்தார். அந்த இயேசுவை நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாப பரிகார பலியாக அவர் ஒப்பு கொடுத்த நிமித்தம் தேவனுடைய பாபத்துக்கேற்ற தண்டனையில் நம்மை தப்பிக்கிறார். கடைசி நாட்களில் நாமும் தேவனுடன் போய் சேர முடியும். பிரியமானவர்களே, கீழ் ஜாதி என்று மேல் ஜாதி என்று வித்தியாசம் இல்லை. கீழ் ஜாதியானவர்கள் கோவிலுக்குள்ளே போக முடியாது. அந்த நீங்களா பரலோகம் போவீங்க? போகவே முடியாது.
ஆனால் கிறிஸ்துவத்துக்குள் அது கிடையாது. இந்தியாவில் கிறிஸ்துவத்துக்குள் கீழ் ஜாதி மேல் ஜாதியில் இருக்கும். பட் கிறிஸ்துவம் என்ற உபதேசத்துக்குள் பைபிளில் அது கிடையவே கிடையாது. எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் பரலோகம் போக முடியும். அதுதான் உண்மை. அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். சிந்திங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.